காங்கேயம் பிரீட். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பொள்ளாச்சியில் காங்கேயம் மாடுகள் இனவிருத்தி குழுமம் பொள்ளாச்சியில் நடத்திட்டுருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் நிறைய காளைகள் வந்திருக்கு. இங்கே பாருங்க மாடு இந்த அளவுக்கு போட்டு பறிச்சிட்ருக்கு அப்படின்ட்டு, அதைத்தான் நம்ம காணொலி எடுக்கலாம், மாடுகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கக்கூடிய காளைகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரியான காளை. இங்கே பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காளைகள்லாம் இங்கே வந்துருக்குதுங்க. போட்டிகள் உள்ள நடந்துகிட்ருக்கு. போட்டிகள் நடந்தாலும் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் இங்கே கட்டி வச்சுருக்காங்க. திருகொம்பு மாடு பார்த்திங்கன்னா 5-6 மாடுகளுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. மான் கொம்பு மாடு இதுதான் இருக்கலையே நல்ல பெரிய ஜெயஜாண்டிக்கான ஒரு மாடு. சரியான காளை, பெரிய ஒரு காளை. இங்கே பாருங்க, நிறைய காளைகள்ங்க, எக்கச்சக்கமான காளைகள் வந்து இறங்கி இருக்கு. நம்மளுக்கு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 90-95 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்துச்சு. அப்படி பரவாயில்ல அப்படின்ட்டு வந்துட்டோம். வந்து சேர்றதுக்கே மணி 12 ஆகி போச்சுங்க. இதுவும் நல்ல பெரிய திமிழத்தமுடைய ஒரு கரம்பக்காலை, பயங்கரமாக உரிமிட்டுருக்கு. வீடியோ கிளியராக இருக்கா என்ன ஏதுன்னு கொஞ்சம் அப்படியே அப்டேட் பண்ணுங்கள். இங்கே டவர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் பார்க்காம ஒரு லைவ் போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் இந்த லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5G+ தான் இருக்குது. ஃபோன் சீக்கிரம் ஹீட் ஆகிடும், ஏன்னா மொட்டை வெயில். இது வந்து காரிக்காலைங்க, நல்ல திமிழத்தமுடைய ஒரு காரிக்காலை. எல்லாமே காரி. இங்கே காரி பஸ் ஒன்று இருக்குது. இது வந்து காரிக்குட்டி, பல்லு போடாத ஒரு காளை. இதுவும் பல்லு போடாத காளை. மூஞ்சி லட்சணம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாடுகள். அங்கே அந்த மரத்துக்கு கீழே 3 பெரிய காளைகள் இருக்குது. அதே மாதிரி இங்கே 3 செவலை. இது எல்லாமே மாடுகள் தான். இங்கே கட்டியிருக்கிறது எல்லாமே மாடுகள் தான். அந்த மரத்துக்கடியில் மட்டும் ஒரு 3 காளைகள் கட்டியிருக்கு. இங்கே ஒரு காரிக்காலை. இந்த காளை தான் நம்ம போகும்போது பார்த்தோம். கரம்பக்காலை. அப்படியே ஃப்ளோவில் மாற்றி சொன்னாலும் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நல்லா பல் போட்டுருச்சா என்ன, பல் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா சின்ன மாடு மாதிரி இருக்குது. கொம்பே தேஞ்சு போச்சுங்க. நிலத்தை பயங்கரமாக நோண்டும் போல். பாருங்க நிலம் எப்படி இருக்குன்ட்டு. பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்காங்க. இங்கே கலந்துக்கிறதுக்கு, போட்டியில் கலந்துக்கிறதுக்கு நிறையா பக்கம் இருந்து வந்திருக்காங்க. ஏதோ பரவாயில்ல, நம்மளுக்கு தகவல் கிடச்சதுனால நம்ம வந்துட்டோம். நிறைய பேருக்கு தகவலே கிடச்சிருக்காது. தகவல் வந்து நம்மளுக்குமே இன்னொருத்தர் நமக்கு அனுப்பிச்சுட்ருந்தார். அவர் அனுப்பலை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்காரு. எங்கள் ஊரில் மோகன்ராஜ் அப்படின்றவர் தான் அனுப்பிச்சுட்டா. அப்படி அவர் அனுப்பலை அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே ஒரு 3 காளைகள் இருக்குது, அதை காட்டுறேன். வில்லங்கம் வயசு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஒன்று வந்திருக்கானுவ. பார்த்திங்க அப்படின்னா 3 காளைகள், நல்ல தரமான காளைகள். ஆல்ரெடி செவலைக்கு 2 பரிசு தட்டிட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸ் ரெண்டுமே அவங்களோடது தான். ஒன்று அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டாங்க, இன்னொன்று அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று அலங்காரம் நடந்துட்டு இருக்குதுங்க. ஓகே, நம்ம இனி அப்படியே அந்த பக்கம் உள்ள என்னென்ன மாடுகள் கொண்டு வந்துருக்காங்க பார்க்கலாம். இன்னும் அந்த செட்டுக்கு நம்ம இன்னும் போகலை. செட்டில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ நம்ம செட்டு சைடு இன்னும் மாடுகள் காளைகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு மாடாக பார்ப்போம். காரி நிறையா வந்திருக்கு. காரம்பஸ்ஸு நிறையா வந்திருக்கு. அதே மாதிரி கரம்பக்காளைகளும் அதிக அளவில் வந்திருக்கு. கரம்பை பார்த்திங்கன்னா நம்ம காங்கேயத்துக்கே உண்டான கரம்பைகள் நிறையா இருக்குது. பாருங்க, இது காரி செமையாக இருக்குதுங்க. அது
அங்கே 2 கறம்பை 2 இருக்குது, ஒரு காரி இருக்குது. அங்கே இன்னும் இது பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ தூரத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா மொட்டை வெயில், நம்மளால் நிற்கவே முடியலைங்க. ஃபோன் பயங்கரமாக ஹீட் ஆகுது. அதுக்குள்ளே கொஞ்சம் காட்டிடுறேன். நம்மளோட வீடியோவை எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். நம்ம வீடியோவில் இந்த அனைத்து மாடுகளையும் பக்கத்தில் இருந்து நீட்டாக எடுத்திருக்கக்கூடிய காணொலியானது வரும். இந்த காலை சூப்பராக இருக்குதுங்க. மொத்த கயிறு போட்டு கட்டியிருக்காங்க. மொத்த கயிறு தான் போட்டு கட்டியிருக்காங்க. மாடு நல்லா ஜம்முன் இருக்கு. ஓகே, டக்குன்னு அப்படியே ஒரு காமிச்சிட்டு காணொலி முடிச்சுட்டு நான் கொஞ்சம் மாடுகளையெல்லாம் பக்கத்தில் போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன். திரும்ப இங்கேயே லைவ் போட முடிஞ்சதுனாலும் போடுவோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மயில மாடுன்னு பிடிச்சிட்டு வர்றாங்க உள்ளிருந்து. இந்த செட்டில் தான் நிறைய மாடுகள் நிறுத்தி வச்சுருப்பாங்க போலங்க. போட்டி வந்து அங்கே நடக்குது. குதிரையும் கூட இருக்கு. குதிரை சாய்க்கு வாழா இருக்கும். இங்கே வரும் காரி மாடு. காராம்பஸா காரியா? வெள்ளை காம்பு காரி தான். கருப்பு காம்பு இருந்தால் தான் காராம்பஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க மயிலை, மயிலை நல்ல பால் மயில். அது காம்பு தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சந்தனம் செவலக்காலை கொம்பே தொடாமல் வச்சுருக்காங்க. யார் பிடிக்காதைய. இங்கே ஒரு கரம்பை. ஐயோ, செவல மாடு. அங்கே 2 கரம்பை இருக்குது. 3 கரம்பை கட்டியிருக்காங்க. செவல மாடு. அங்கே ஒரு காராம்பஸ். காரி சாலை மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மாடு. கரம்பக்காலை, காரிக்காலை. போட்டியில் கலந்துட்டு வருது. கடையில் கொண்டு வந்து இதை வந்து வெளியே கட்டிட்டு இது மாடு சூப்பராக இருக்குதுங்க. இங்கே வாருங்க, காரியா காராம்பசான்னு தெரியல, சூப்பராக இருக்கு. இதெல்லாம் மாடு.
கிடாரி மாடுகள். அங்கே ஒரு மாடு குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. இங்கே எத்தனை மாடுகள் பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. அங்கே ஒரு சவலைக்கு அலங்காரம் நடந்துட்டுருக்குது. என்னதான் வச்சாலுமே இந்த மண்ணோட பக்கம் நம்ம இருந்தால் இந்த உடம்பு வரும். இதே நம்ம இதை கொண்டு வரோம். இந்த இடத்துல நான் என்ன வச்சாலும் இந்த இடத்துல உடம்பு வராது. ஓகேங்க, நம்ம திரும்ப எல்லாத்தையும் நான் கேமராவில் நீட்டாக வீடியோ எடுக்கணும். அது உங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம லைவ் கட் பண்ணுறேன் அப்படின்றதுனால இது பண்ணிக்கணும். எல்லா மாடுகளையும் நம்ம கேமராவில் நீட்டாக வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக லைவ் கட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நீங்கள் அழகு போட்டிக்கான வீடியோவை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருங்கள். கண்ணுட்டி வருமா